வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பெங்களூர் டு சென்னை ரைடு ஸ்டார்ட் பண்ணுறோம். நானும் என் சன்னும். சன் வந்து BMW F850 GS வழக்கம் போல் உங்களுக்கு தெரியும். சஞ்சய் நகர் பெங்களூர்லேருந்து எங்கள் வீட்டு ரோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். .05 kilometers லெஃப்ட். சரி, ரைட் போ. ஓகே, கேட்குறதா? லெஃப்டில் போ. இப்போ இப்போ கொஞ்சம் நிறைய ரைட்ஸ் பண்ணி ஓரளவு எல்லாமே ரெகுலரைஸ் ஆகிருக்க. லெஃப்ட்டுடா, ஸ்ட்ரைட்டாக போடா. ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட். அடுத்த லெஃப்ட்டு. லாஸ்ட்டு போயிட்டு பெட்ரோல் பம்பு கிட்ட ரைட். சஞ்சய் நகர் மெயின் ரோடு தான். நைட்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏர்லி மார்னிங்கு நல்லா பக்காவாக வைசர் கீசர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். காலின்ஸ் போட்டு, இல்லைன்னா விசிபிலிட்டி உங்களுக்கு வந்து அவ்வளோ கிளியராக இருக்காது. ரைட். பா, எல்இடி பயங்கரமாக அடிக்குது. நைட்டில் ஒரு மாதிரி வைசர் மூடிந்தது பாருங்க. நாய் துரத்துறது ஒரு பெரிய ப்ராப்ளம் பெங்களூரில். கொஞ்சம் ஏமாந்தா பைக்கர்ஸ் விழுந்துருவாங்க. நம்ம ஒன்றுமே பண்ணக்கூடாது, சும்மா ஓட்டின்னு போகணும். நமக்கு தான் நல்ல பூட் இருக்க. வந்து கடிக்க வந்தால் கூட ஒன்றும் பண்ண முடியாது, தொங்கிட்டே தான் வரும். எட்டி உதைக்க இல்லை கட் பண்ண ஏதாவது ட்ரை பண்ணோன்னா நம்ம கீழே விழுந்துருவான். பெங்களூரில் ஒரு பெரிய ப்ராப்ளம், டூ வீலரை நாய் துரத்துறது, கடிக்கிறது. என் டிரைவர்லாம் நிறையா கடி வாங்கியிருக்கான், பாவம். தான் அந்த 6 மணி 1.5 மணி நேரம் வெளிச்சம் வர வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல் தான். பார்த்து போடா ரோட்டில், கேர்ஃபுல்லாக. என் பையனுக்கு சொல்கிறேன், F850 GSக்கு ஒரு 4:20 டைம் இருக்கும். 4 o'clock பிளான் பண்ணோம், 20 நிமிஷம் லேட்டு. ஓகே, 10 to 10:30 ஒரு கால் இருக்குது எனக்கு. நடு ரோட்டில் நிறுத்தி கூகுள் மீட்லேருந்து பேசணும். அப்போ ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் டெவலப் ஆகிருக்கு. ஒரு 5 ரைடு பண்ணணும். பண்ணாமல் உட்காந்து லாங்கு ஷார்ட்டுன்னு பேசியிருந்தோன்னு வச்சுக்கோங்க, வேலைக்கு ஆகாது. எடுத்து ஓட்டணும் தைரியமாக வண்டியை வாங்கி வச்சுட்டு 2000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் சூப்பர் பைக்ஸ் அவ்வளோதான் ஓடி இருக்கு, அதுக்குள்ளே விற்கிறாங்க. இதுதான் சஞ்சய் நகர் மெயின் ரோடுன்னு பேர். பகல் நேரத்தில் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். பெங்களூரில் எல்லா ரோடுமே டிராஃபிக்கு தான். கேச்சுவா ட்ரெக்கிங் பேக் என்னோடது, டீகாத்தலானில் வாங்கினேன். க்ளீனாக ரெயின் ப்ரொடெக்ஷனுக்கு எல்லாம் கொடுத்துருக்கான். லாஸ்ட்டில் போயிட்டு லெஃப்ட்டு, அப்புறம் அந்த சப்வே அடியில் பூந்து திரும்பி ரைட்டு. கண்ணே தெரில பாரு இங்கெல்லாம். கிளம்புற வழியா இப்போ இவ்வளோ சீக்கிரமாக, பட் அப்போ ஸ்பீடு கம்மி தான் போக முடியும் பொழுது விடிகிற வரைக்கும். அந்த வெளிச்சம் வந்த உடனே தான் நமக்கு ஒரு அந்த ஃப்ரீனஸ் கிடைக்கும் ஹைவேல.
பட் எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவர்லாம் போயிட்டோன்னா பிரச்சனை எல்லாம் போயிடலாம். ரோடு ரொம்ப கஜ கஜன்னு ஆகிடும், நல்லா டிராஃபிக் ஆகிடும். ஓகே, இந்த ரோடு மாதிரி தான் தெரியுது. ஒசூர் ரோடு வந்தாச்சே, ஆர்மியெல்லாம் வந்துச்சே. அப்பா எங்கே கொண்டாந்து விட்டான் பாடுறா. பார்த்து வாடா, பார்த்து போடா. சுத்த இருட்டு. (12.9 கிலோமீட்டர்) 13 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். வைசர் திறக்க முடியல, சில்லுன்னு இருக்கு. இல்லை இல்லை, உனக்காவதா? லைட்டாக ஆச்சு, அப்புறம் திறந்து விட்டு பண்ணின்னு அட்ஜஸ்ட் பண்ணின்னு வரேன். பேசுறதுனால ஃபாக் ஆகும் சம்டைம், வாயிலேருந்து புஷ்ஷுன்னு ஏர் வந்து. பரவாயில்ல, இவ்வளோ தூரம் கொண்டு விட்டுச்சா. பார், சுத்தமாக லைட்டே கிடையாது. எதிர்க்க வர லைட்டு வேறு அடிக்குது வெளிச்சம் இதில் வைசரில் பட்டு. நாட் பேட். அவ்வளோ சுற்றினதுக்கு இங்கே கொண்டாந்து விட்டுது. ஸ்பீட் பிரேக்கர் டொங்குன்னு அடிக்குது. போட்டோம். த அக்லி கார் ஆஃப் த டொயோட்டா இன்னோவா. அவனும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறான். வேணுன்ட்டு இந்தியாவுக்கு வந்து இந்த மாதிரி கொடுப்பான். பஞ்சதந்திரத்தில் வந்த டொயோட்டா எவ்வளோ நல்லா இருந்தது. அதே மாதிரி தான் அந்த சாண்ட்ரோ டால் பாயின்னு சொல்லிட்டு இந்தியா தலையில் ஒரு அக்லி ஷேப்டு காரை தலையில் கட்டினான் 1 லட்சக்கணக்காக. அவனெலாம் அன்றைக்கி அடிச்சு துரத்திருக்கணும் வெளியில். ஒழுங்காக நல்ல ஷேப்பில் தயாரிடான்னு. ஏதோ ரெட் லைட் இருக்குதா. பார்த்து, குட்டி கிராசிங்கு, கேர்ஃபுல்லாக போ. ட்ரக்குக்காரன் நல்லவனாக இருக்கிறான். நம்ம ரெட்லேயே போகணும். ஒன்றும் இல்லையான்னு போனோம், பார்த்தா ரைட் சைட்லேருந்து ஒரு ட்ரக் வரான். நம்பவே முடியாது டிராஃபிக்கில் எங்கேருந்து எவன் வருவான்னு. கிளம்பலாமா? இரு, முருகன் இட்லின்னு போட வந்துல. எவ்வளோ? 30. வெரி குட். கேட்குறதா? இன்டர்காம் கேட்கலையா? கிட்டக்கே தான் இருந்தோம், கட் ஆயிடுச்சு. 30 தானே? அதுக்குள்ளே அவன் கரெக்டாக திறக்கவும் செய்வோம். கிளம்பலாமா? இங்கே சூளகிரியில் நிறுத்தலான்னு பார்த்தோம். நிறுத்தி பாத்ரூம் போயிட்டு அவ்வளோதான். இன்னும் ஹோட்டல் சாரி நல்ல வேலை சொன்னியே. நீ கிளம்பு, நான் உன்னை எடுக்க போகிறேன். சூளகிரியில் ஒரு ஆல்ட் அடித்தோம், ஜஸ்ட்டு ஃபார் டாய்லெட்டை யூஸ் பண்ணுறதுக்கு. நேராக முருகன் இட்லி ஸ்டாப்பிங். போகலாம். முருகன் இட்லி நேராக
போகலாம்பா. டைம் என்ன இருக்கும் இப்போ? பரவாயில்லையே, நல்லா வந்துட்டோம். 72 kilometers. வெரி குட், கமான். ஆ, சர்வீஸ் ரேட்லேயே போய் தான் ஏற முடியும். மேலே கொஞ்சம் வெளிச்சம் வந்தாச்சு, இனிமேல் பிரச்சனையே கிடையாது. சீக்கிரம் 4 o'clock கிளம்பிடணும், அதுதான் பெஸ்ட்டு. அந்த சிட்டியெல்லாம் விட்டு தாண்டி நல்ல ஒரு அவுட்டர் ரேஞ்சுக்கு வந்துடலாம். BMW போயின்னு இருக்காரு முன்னாடி. இன்னைக்கு என்னமோ கொஞ்சம் ஸ்லோவாக போனார், பரவாயில்ல. நேரம் போகணும்பா, அடுத்ததில் தான் ஏறணும். கிளம்பலாமா? அடுத்த செக் போஸ்டா? அடுத்த செக் போஸ்ட் தானே? ம். இப்போ டைம் என்னன்றதை மட்டும் சொல்லிடு. No, 10 o'clock. நான் in any case check post or not, I will have to stop. Okay? 10 o'clock நீ ஸ்டாப் பண்ணு, வாட் எவர் லொகேஷன். ம். ஏன்னா வெள்ளூர் தாண்டல, இனிமேல் தான் வெள்ளூர். பள்ளிகொண்டா நெக்ஸ்ட் வெள்ளூர். வெள்ளூரில் நிறுத்திடலாமா? ஏதாவது ஒரு இடத்துல காலை போட்டுடலாம். அங்கே கரெக்டாக இருக்கும். வெள்ளூர் தான். ஓகே. ம். ம். அது முன்னாடியே வந்துடுறது இல்லை, வெள்ளூருக்கு முன்னாடியே. சரி. கொஞ்சம் மெயின் ரோட்லேயே நில்லு நீ, அதுக்கு முன்னாடியே என்னை கை காட்டி நிறுத்த. கிளம்பலாமா? எப்படி நமக்குள்ள லேக் இருக்குல்ல. ஓகே, பாய். நீ ஷெல்லுக்குள்ள என்டர் பண்ணாத, மெயின் ரோட்லேயே நிறுத்து. அந்த சர்வீஸ் ரோடு என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே. பாய். பள்ளிகொண்டாலேருந்து கிளம்பியாச்சு. 10 மணிக்கு ஒரு கால் இருக்கு எனக்கு. ஸோ வேலூரில் நிறுத்தி பேசலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணின்னு இருக்கோம், பார்க்கலாம். டூ 202 kilometers இது வரைக்கும். சென்னையிலேருந்து லாங்கு நிறையா போக ஆரம்பிச்சிட்டோம்னா ஐ திங்க்
நல்ல பழக்கம் வந்துடுது. ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு பயங்கர அட்வான்டேஜாக இருக்குது. இப்போ தான் டாக்டர் எங்கள் ரோட் ஸ்குவாட் குரூப்பில் ஏன் 3:30 கிளம்பணும்னு சொல்கிறாருன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. ஒரு 6 மணி பொழுது விடியத்துக்குள்ளே பயங்கரமாக ஹைவேல போயிடுவோம் நம்ம. அவர் சொல்கிறது கரெக்டு. நான் கூட என்னப்பா தூக்கம் கெட்டு போகுது இப்படி சொல்கிறாருன்னு நினச்சேன். கரெக்ட் இதுதான். நாங்கள் இன்றைக்கி அவர் சொன்னதை பேஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணோம். இன்ஃபேக்ட் நான் 3 o'clock முன்னாடியே எழுந்துட்டேன். 4 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். 3:45 கூட கிளம்பியிருக்கலாம். பட் என்னோடய சன் தான் சொன்னான் 4க்கு போகலாம் அப்படின்னு. அதனால் 4க்கு கிளம்பினோம். 6 o'clockலாம் நல்ல டிஸ்டன்ஸ் வந்துட்டோம். நம்ம ஹைவேக்குள்ளே வந்தாச்சு. சிட்டியை பார்க்கவே இல்லை. சிட்டியை கிராஸ் பண்ணோம் டிராஃபிக் இல்லாத நேரத்தில். அண்டு ஒரு 8:30 9க்கு போய் தூங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். 2 o'clock 2:30 3 வரைக்கும் தூங்கினாலே வெரி குட் சஃபிஷியன்ட். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அடுத்த ட்ரிப்பு வந்து சத்தியமங்கலம் போகலான்னு பிளான் போட்டுன்னு இருக்கோம். அது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா சூப்பராக இருக்கும். ஒரு நாள் 450 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணோம். இப்போ 350 வரைக்கும் நமக்கு வந்து 6 to 12 ஓட்டுறோம். அது அன்றைக்கி சென்னை டு பெங்களூர். இன்றைக்கி பெங்களூர் டு சென்னை 4:15 கிளம்பியிருக்கோம். ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் ஒரு 11 o'clock போய் சேர்ந்துடணும். ஆனால் ஒரு கால் இருக்குது. இப்போ அதுக்காக நான் வண்டியை நிறுத்தணும். இப்போ 1/2 an hour 10 o'clock ஒரு 20 minutes இருக்கும் கால். வேறு வழி கிடையாது, பேசி தான் ஆகணும். வெள்ளூர் ஷெல் பெட்ரோல் பம்பில் வண்டியை போடலான்னு இருக்கோம். நான் மேப் போடல, ஏன்னா பேட்டரி சேவ் பண்ணுறதுக்காக. F850 GSA என் சன் வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணி நீ ஓட்டி ஆகணும்பா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு 2-3 கிலோமீட்டர் ஓட்டினேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா பெரிய வண்டியாக இருக்குது, நம்ம கேர்ஃபுல்லாக ஓட்டணும். ஆர்லே ஸ்ட்ரீட் 750 ஓட்டுற மாதிரி ஓட்டணுன்னா அது அப்புறம் எங்கேயாவது விழுந்ததுன்னு வச்சுக்கோங்க. அவன் சன்னு ரொம்ப தொடச்சி வச்சுப்பான் வண்டியை. ஆசையில் கொடுக்குறான் அப்பாவுக்கு, நம்ம போட்டு உடைக்கக்கூடாது. அதனால் சும்மா ஒரு 2 kilometers ஓட்டினேன். லாரி மாதிரி இருக்குங்க, ஒன்றுமே ஸ்பீடே தெரில. 75 போகும்போது என்னமோ 20 போகிற மாதிரி இருக்கு. தான் அட்வென்ச்சர் வண்டி கேட்குறாங்க எல்லாரும். சென்னை 150ன்னு போட்டிருக்க. இதோ போயிடுது F850 GS போகுது. என் சன் அடிச்சு தூக்கின்னு போகிறான் சர்ன்னு. நானே 120, அவன் எவ்வளோ இருக்கும்? 110ண்ணா. டபுள் டிஸ்க் ஃப்ரண்ட்டில் கிச்சன் அடிக்கும். அதெல்லாம் ஒன்றுண்ணா. போயின்னு இருக்கான் அங்கே. முடியாது, அவ்வளோதான், மறைஞ்சு போய்டும். ரைடிங் பேண்ட் வித் ரைடிங் ஜாக்கெட் அண்ட் ஒராசோ பூட்டு. லாஸ்ட் ட்ரிப்பில் சொன்ன மாதிரி ரைனாக்ஸ் ரைடிங் பேண்ட்டு, ஆஸ்பீடா ரைடிங் ஜாக்கெட், ஒராசோ ரைடிங் பூட்டு. அது சொல்லலை லாஸ்ட் டைமு. செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. க்ளவுஸு தான் கை மரத்து போகுது. அப்புறம் ஹைவே தானே, சரி க்ளவுஸு கைட்டியாச்சு, கொஞ்சம் ஃப்ரீயாக காற்று வரட்டோன்னு. ரொம்ப கிளைமேட்டு சில்லுன்னு இருந்ததுன்னா க்ளவுஸ் போடலாம். ஒரே தமிழ்நாடு கிளைமேட்டு, ஒரு வெயில், அதில் போய் க்ளவுஸை போட்டுன்னு ஒன்றும் பண்ண முடியாமல் ஃப்ரண்ட் பிரேக்கை கூட அடிக்க முடியல.
ஆறுலேயும் நல்லா பிடிக்குது பிரேக்கு ஃப்ரண்ட்டு. 100ல் வரும்போது பிடிச்சா டக்குன்னு வந்துடுது 60க்கு. எப்போதுமே இந்த நீச்சல், ஸ்விம்மிங், சைக்கிளிங், பைக்கிங் இதெல்லாம் ஓட்ட தான் வரும் ப்ராக்டிஸு. சும்மா ஓட்டாமல் வண்டியை வாங்கி வச்சு டெய்லி தொடச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே வராது. ஓட்டினே இருக்கணும். கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் நெருங்க போகிறது நம்மளுது. இங்கெல்லாம் இந்த வில்லேஜஸ்லாம் யாரும் இதுவே போடுறதில்ல, ஹெல்மெட்டே போடுறதில்ல. ஒத்தணும் பாருங்கள், சேஃப்டிக்காக ஹெல்மெட் போடுங்கடான்னா அதை கேட்க மாட்டேன்றான் பாருங்கள், ஒத்தனா போடுறான். நான் அப்படி ஹெல்மெட் போடுறதுல என்ன தப்பு இருக்குதுன்னு புரியல எனக்கு இந்த வில்லேஜஸ்க்கு. இந்த பாருங்க, ஒருத்தனும் ஹெல்மெட் போடல. போலீஸ் ஆக்ஷன் எடுத்தால் மட்டும் பயங்கரமாக சொல்லுவாங்க, போலீஸ்காரன் அராஜகம் பண்ணுறான், போலீஸ்காரன் டார்ச்சர் பண்ணுறான்னு. ஹெல்மெட்டை போடியான்னு ரூல் கொடுத்துருக்கான். Hi Sid. Hi. Hi. சொல்டா. ஹலோ, சொல்லு. இல்லை நீ போ. ஓகே. ஏன்னா இப்போ நிறுத்தி வேஸ்ட்டு டைம். இப்போ ஆமாம், ஏன்னா இன்னும் 45 நிமிஷம் இருக்குது. வேஸ்ட்டாக இங்கே உட்கார்றது வேஸ்ட்டு. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். பிட்வீன் 9:45 to 10 எந்த பம்ப் வருதோ அதுக்குள்ளே போயிடலாம். ஓகே, பம்பே வரலன்னா ஏதாவது ஒரு மரத்தடி. ஓகேடா. இப்போ ஷெல் பெட்ரோல் பம்பு கிட்ட நின்று கான்கால் பேசலான்னா, பட் கான்கால் 10 மணிக்கு, இப்போ 9 மணி தானே ஆகுது. இன்னும் 1 ஹவரில் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் போகலாமே. அதனால் திரும்பி ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறோம். நல்ல வேலை சிங்க் பண்ணி வச்சிருந்ததுனால கால் வந்தது.
ப்ளூடூத் ஹெட்செட்டில் 3 டேங்க் ஃபில் பண்ணுப்பா. இரு. ஓகே. பார்த்து அந்த மேலே ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்குது பாரு, எல்லாம் அப்படி ரவுண்டாக அது வரைக்கும் ஃபில் பண்ண. இன்னும் கொஞ்சம் பண்ணு வரும் உள்ளே போட்டால் அப்படி தான் ஆகும். 220 ஓடி இருக்க. அட்லீஸ்ட் ஒரு 6-7 லிட்டராவது போயிட்டுருக்கணும். ஓகே, நான் அப்படி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போய் விட்டுட்டு வந்து கொடுக்குறேன். பெரிய வண்டி. பாத்ரூம் எங்கே இருக்குது? கொரோனா பற்றி கொஞ்சோண்டு பேசி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. திரும்பி நம்ம அதுக்கு தானே வருவோம். இப்போ ஒரு டாபிக் வந்து பேசணுன்னு இருந்தேங்க. இந்த இப்போ என்னது இது, லாக்டவுன் 9.0 இது அண்ட் அன்லாக் 5ன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து திரையரங்கெலாம் ஏதோ வித் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு திறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான் போல இருக்க. பட் எடப்பாடி என்ன பண்ணுவாரோ தெரியாது. ஏன்னா அவருக்கு என்ன அதில் என்ன இருக்குது, இதில் என்ன ஸ்டேக்கு எல்லாம் ஒன்றும் தெரியல. இப்போ அங்கே வேறு ஏடிஎம்கேல ஒரு உள்கட்சி பூசல் போயின்னு இருக்கு. பன்னீர்செல்வம் ஏற்கனவே பதவியை விட்டார். முன்னாடி சமாதியில் போயிட்டு ஏதோ அம்மா கனவில் வந்து சொன்னாங்கன்னு சொல்லி கெடுத்துக்கிட்டார் அன்றைக்கி. இப்போ திரும்பி ஆரம்பிச்சிட்டாரு. இது வேறு யாராவது கட்சி கூட தூண்டி விடுவாங்க இந்த மாதிரி. இப்போ 2 பேருக்கு பண்ணி இப்போ டிடிவி தினகரன், சசிகலா அந்த இது டோட்டலாக போயிடுச்சு. இதையும் டோட்டலாக கெடுத்து எதாவது பண்ணிவிடுவாங்க. இப்போது கொரோனாலே எடப்பாடிக்கு ரொம்ப நல்ல பேர் வந்திருக்கு. அதாவது நல்ல பேர்னா ஆப்போசிட்டில் சொல்கிறேன். அவருக்கு ரொம்ப கெட்ட பேர் அதுலேயே இப்போ கொரோனாவை ஹேண்டில் பண்ணதில்ல. இப்போ இது வேறு சேர்ந்ததுன்னா சுத்தமாக காலின்னு நினைக்கிறேன். ஆமாம், பாலிடிக்ஸ் தான் பேசுகிறேன். நான் தனியாக ரைடு பண்ணிகிட்ருக்கேன். பாலிடிக்ஸ் தான் பேசுவேன் நான். இதை விட நல்ல நேரம் எங்கே இருக்குது பேசுகிறதுக்கு? இப்போ விஜயபாஸ்கர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு கொஞ்ச நாள் முன்னாடி. அதாவது ஒரு மாதம் முன்னாடி கொடுத்தாரு. கொரோனா டெத்து இப்போ நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுறதெல்லாம் எம்ஹெச்ஏ கைட்லைன்ஸ் படி ரிப்போர்ட் பண்ணுறோம். ஏப்ரல் மாதத்துலேருந்து என்ன டெத் ஆனாலுமே அதை கொரோனான்னு தான் போட சொல்லியிருக்காங்க எம்ஹெச்ஏ அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை போட்டு கொடுத்தாரு. அப்படின்னா ஆனால் ஆக்சுவல் கொரோனானால் செத்தது 10% தான். அப்போ வந்து அவர் சொன்னபோது, ஸ்டேட்மெண்ட் சொன்னபோது 58,000 என்னமோ. அப்போ 5,800 டெத்து தான் கொரோனாவில் அவர் சொன்னார். அவரே தான் சொன்னார், விஜயபாஸ்கரே தான். அப்படின்னா 5,800 பேர் 6 மாதத்தில் கொரோனாவில் செத்ததுக்கு தான் இந்த பெரிய கூத்தா? என்னென்ன புரியலையே. ஓகே, கொரோனா ஒரு கொடிய வைரஸாக இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் இந்தியாவில் வந்து மோடி எதிர்பார்த்த மாதிரி மக்கள் தொப்புன்னு செத்து விழல. 7ஆம் அறிவு படத்தில் காட்டின மாதிரி அப்படி இப்படி ஒழுங்காக தான் ஓடித்து வண்டி. இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி இந்தியன்ஸுக்கு இருக்குது போல. ஏன்னா எப்போயுமே ஒரு குப்பை அட்மாஸ்பியர் தானேங்க. இவங்க ஏதாவது ஒரு ட்ரிங்கிங் வாட்டர், இது வரைக்கும் 60 வருஷமாக ஆட்சி பண்ண பொலிட்டீஷியன்ஸை நல்ல காற்று நல்ல தண்ணி இதெல்லாம் நமக்கு கொடுத்துருந்தான்னா ஒருவேளை நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு இருந்திருந்திருக்கோம். இவங்க எதுவுமே கொடுக்கல, நம்மளை குப்பையில் தானே வச்சுருந்தானுங்க. அதனால் நமக்கு இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நல்லபடியாக இருந்திருக்கு போல இருக்க. ஆனால் அதே தானே அந்த ஈகோ மேட்டரில் வந்து லாக்டவுன் போட்டதை திரும்பி ரிவர்ஸ் பண்ணால் என்னடா இதுக்கு தான் இவ்வளோ கூத்தான்னு மக்கள் கேட்பானுங்கன்னு சொல்லிட்டு
ஸோ அப்படியே லாக்டவுன் 1லேருந்து 8 வரைக்கும் கண்டினியூ பண்ணி இப்போ 9க்கு கண்டினியூ பண்ணி அன்லாக் 5க்கு போய் இந்த தினத்தந்தியில் வந்து மலர் 5 இதழ் 50 ஏதோ ஒன்று வரும். அந்த மாதிரி கொரோனா சிஸ்டம் இப்போ போயிடுச்சு. அந்த மாதிரி ஏற்கனவே கம்ப்ளீட்டாக எல்லாமே அவுட் ஆயிடுச்சுங்க. கடையெல்லாம் ஓடினுக்குது. நிறைய ஆட்டோ மேக்கர்ஸ் ஒருத்தனா வெளில போயின்னு இருக்கான். இவர் வந்து மோடி வந்து எல்லா டாப்பில் இருக்குது அப்படின்னு வேறு. அவர் சில விஷயங்களில் கிரேட்டு. லஞ்சத்தை ஒழிக்கிறது, திருட்டுத்தனம் பண்ணுறவனை பிடிக்கிறது, அதெல்லாம் அவர் கிரேட்டு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கொரோனா விஷயத்தில் கொஞ்சம் பாவம், அவருக்கு பின்தங்கிட்டார். அவர் எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது ஒன்று. என்ன பண்ணுறது? அவர் ஃபெயில் ஆனால் ஃபெயிலுன்னு தானே போடணும் மார்க்க. அவர் ஃபெயில் ஆனால் உடனே பாஸ்ன்னு சொல்ல முடியுமா? நம்ம ரூல் ஒன்று தானே எல்லாருக்கும். பட் அதுக்குன்னு உடனே என்ன ஆல்டர்னேட் இருக்குது மோடிக்கு, இதெல்லாம் கேட்கக்கூடாது. ஆல்டர்னேட் இல்லைன்னா அதுக்குன்னு ஒருத்தர் இப்போ சப்போஸ் ஒரு கம்பெனி இருக்கு, அதில் ஆல்டர்னேட்டாக இல்லைன்னா இருக்கிற மேனேஜர் ஒரு உதவாக்கரையாக இருந்தால் அப்படியே கண்டினியூ பண்ணணுமா? அது ஒத்துக்க முடியாதுல்ல. அது ஒரு டாப்பிக்கு. அப்புறம் இப்போ இந்த ஹார்லே டேவிட்சன் எக்ஸிட்டு, அது கொஞ்சம் ஹாட்டாக ஓடின்னு இருக்கு. எல்லா பத்திரிகைக்காரன் வந்து திருச்சி எழுதுறது தாங்க அவனோட வேலையை. 1ன்னு சொன்னால் 9ன்னு எழுதுவான் பத்திரிகைக்காரன். ஹார்லே சொல்கிறான், we are going to exit India and reduce our இது மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி இன் பாவல் பிளான்ட்டு அப்படின்னா. உடனே கம்ப்ளீட்டாக இவன் வந்து பத்திரிகைக்காரன்லாம் வந்து ஹார்லே இஸ் எக்ஸிட்டிங் இந்தியா, யூ வில் நாட் டூ சேல்ஸ் ஊன்னு. ஏன் இப்போ மற்ற ட்ரையாம்ஃபு, BMW அவங்களாம் இம்போர்ட் பண்ணி தானே கொடுத்துன்னு இருக்காங்க. ஈவன் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கூட இம்போர்ட் பண்ணலாமா? யார் வேணால் இம்போர்ட் பண்ணலாம். அவன் என்ன சொன்னான், டைரெக்டாக மை இன்வால்மெண்ட், ஐ வாண்ட் டு ரெடியூஸ் த காஸ்ட். நல்லது தானே அது. சப்போஸ் இந்த டீலரை விட்டே இம்போர்ட் பண்ணி நமக்கு ஒரு 1,00,000 ரூபா பைக்கோட விலை குறைஞ்சிதுன்னா வி ஷுட் பி ஹாப்பி ஒன்லி. உனக்கு என்னப்பா வந்தது? எத்தனையோ ப்ராடக்ட் வந்து இம்போர்ட்டட் வருது. ஆப்பிள் ஐஃபோனு, ஆப்பிள் ஃபோன் இங்கே வருது. கலிஃபோர்னியா எங்கேயோ, சைனா எங்கேயோ பண்ண ஃபோன் தானே இங்கே வருது. உடனே இல்லை ஆப்பிள் சிஇஓ வந்து இங்கே உட்காந்துக்கணும் சென்னையில், அப்புறம் தான் நாங்கள் ஃபோனை வாங்குவோம் அப்படிலாம் நம்ம சொல்லியே. அதனால் பத்திரிகைக்காரங்க ஒன்றை பார்த்தா திருச்சி பேசுவாங்க. அதை நம்பக்கூடாது. நமக்கு வேண்டியது என்ன? ஒரு ப்ராடக்ட் வாங்கினோம்னா நமக்கு கண்டினியூடாக சப்போர்ட் கிடைக்கணும். வாரண்டியும் போது கிடைக்கணும், வாரண்டிக்கு அப்புறமும் கிடைக்கணும். கண்டிப்பாக வாரண்டி முடிஞ்சோன்னா 2 வருஷத்தில், அதுக்கப்புறம் பார்ட்ஸ் கிடையாதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னும் இஎம்ஐயே முடியலையே. ஸோ பார்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அது கிடைக்கணும். அவன் யார் மூலியமாக அரேஞ்ச் பண்ணால் நமக்கு என்ன வந்தது? ஸோ அதை பற்றி எல்லா பத்திரிகைக்காரங்க எழுதி ஹாட்டாக போயிருந்த சப்ஜெக்ட்ஸ் இது. வண்டி அருமையான வண்டிங்க ஹார்லே. பாருங்கள், செல்டம் ஃபெயிலே ஆகாத. ஸோ நீங்கள் வந்து ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் எடுத்தது வேஸ்ட்டு. ஆக்சுவலாக எனக்கு யூஸே ஆகலை. வண்டி ஃபெயிலாக தானே, அதுக்குன்னு ஃபெயிலாக வேணாம். சூப்பர் வண்டி. பாருங்கள், ஒரு 281 கிலோமீட்டர்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு லைட் பாடி பெயின் கூட இல்லை. உண்மை, ட்ரூத் அதுதான். 4 நாள் முன்னாடி தான் 356 கிலோமீட்டர் பண்ணேன். சண்டே, இன்றைக்கி ஃப்ரைடே, பேக் ரிட்டர்ன். ஸோ பைக் இஸ் a very good bike. Harley bike is absolutely fantastic bike. அண்டு இந்த ஸ்ட்ரீட் 750 மாடல் ஒரு எக்கனாமிக்கல் ப்ரைஸில் வேறு கொடுத்தாங்க. சூப்பர் பைக் அட் லெஸர், ஒரு நல்ல காம்படிட்டிவ் ப்ரைஸிங். இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வால்யூம் இருந்திருந்ததுன்னா ஹார்லே இருந்திருப்பாங்க. ஹார்லே அவங்களே ப்ரெசன்ஸ் இருந்திருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அன்ஃபார்ச்சுனேட். ஹார்லே பிரதர்ஹுட் ரிமைன்ஸ். ஹார்லே வெறுமை பைக்கை வாங்கி வச்சுட்டு மற்ற பைக் மாதிரி பைக்கை நீங்கள் ஷோரூம்லேருந்து வாங்கின்னு போன அடுத்த நாள் உனக்கு எனக்கு தொடர்பு கிடையாது, அப்படி கிடையாது. ஹார்லேன்றது ஒரு டிஃப்ரெண்ட் சிஸ்டம்.
ஆர்லே வாரண்ட்டி இருக்கோ இல்லையோ ஒரு பிரதர்ஹுட் இருக்கு. வீக்லி ரைட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு தெரியும் சில அதர் பைக்ஸ்லாம் வண்டி வாங்கிச்சு 1000 கிலோமீட்டர் கூட எவனும் ஓட்டல. ஆர்லேயில் அப்படி கிடையாது. தே ஆர் கன்சர்ன்டு. கேட்பாங்க, ஏன் சார் வண்டி ஓடவே இல்லை, ஏதாவது வேணுமா, ஹெல்ப் வேணுமா, ஓடுங்க, வாங்க எங்களோட வாங்க, சேர்ந்து ரைட் பண்ணுங்க, அதெல்லாம் கேட்பாங்க. ஆமாம், வண்டி வாங்குறது எதுக்கு வாங்குகிறோம்? நம்ம என்ன பூஜை பண்ணுறதுக்காக வாங்குகிறோம்? போட்டு அடின்னு அடிக்கிறது தானே வாங்குகிறோம். அதெல்லாம் ஆர்லேயோட ஹாக். அப்புறம் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடத்துவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஹாக் ரேலி, சதர்ன் ஹாக் ரேலி, ஈஸ்டர்ன் ஹாக் ரேலி, நார்தர்ன், வெஸ்டர்ன், இந்தியன் ஹாக் ரேலி இதெல்லாம் நடத்தியிருந்தாங்க. இப்போ இந்த கொரோனானால தான் நடக்கலை. இல்லைன்னா இத்தனை நேரம் செப்டம்பரில் அக்டோபரில் மைசூரில் சதர்ன் ஹாக் ரேலி நடக்கிறதா இருந்தது. ஜாலியாக போயிட்டு இருந்திருப்போம் அங்கே எல்லோரும். அது ஒரு 3 days நல்ல ஃபன் ஈவெண்ட்ஸு, டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் ப்ராடக்ட்ஸு எல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு பைக் வித் சம் ஆக்டிவிட்டி இதெல்லாம் இருந்தது ஆர்லேயில். ஸோ மற்றவங்களுக்கு அது ஒரு வேடிக்கையாக தெரியலாம் பார்த்தா, என்ன எல்லோரும் ஒரு கோட் சூட்டை போட்டுன்னு போயின்னு இருக்காங்களேன்னு. அது ஒரு கம்யூனிட்டி. லைஃப்பில் ஏதாவது ஒன்று பண்ணணும்ல. நம்ம சும்மா வீட்டில் 24 மணி நேரமும் டிவிக்கு எதிரியாக உட்கார முடியும்? பாருங்கள், கின்னுன்னு போகுது வண்டி. ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதா? நான் பாட்டு வந்துன்னு இருக்கேன் பெங்களூர்லேருந்து. என் சன்னு முன்னாடி பிஎம்டபிள்யூவில் போயின்னு இருக்கான். ஒவ்வொரு டால்லையும் நிறுத்துவான். அவன் கொஞ்சம் ஸ்பீடு ஜாஸ்தி போவான். அவனுக்கு வந்து அட்வென்ச்சர் வண்டி, நம்மளது வந்து டூரர், க்ரூசர், ஓப்பன் பைக்கு. நான் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஸ்பீட் போக முடியாது. எனக்கு ஏஜ் ஃபேக்டர் ஆல்சோ இஸ் தேர். ஸோ அடுத்த அசோக் பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும். எப்படி இன்னொரு 1.5 hours வீடுக்கு போய் சேர்ந்துருவேன். அசோக் பிளாக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது என்னடா இது சும்மா அப்படியே ரோட்டில் போகிறது வெறும் ரைடு, அதனால தான் கொஞ்சம் ஸ்பீச்சு அதெல்லாம் கொடுக்குறேன் நான். ஏன்னா சும்மா வெறும் அப்படியே நான் வண்டி ஓட்டின்னு போகிறத நீங்களும் பார்க்க முடியாது, போர் அடிக்கும். நிறைய பேர் வந்திருக்க மாட்டாங்க லாங் ரைட்ஸு. அவங்களுக்கெல்லாம் ரோடு கண்டிஷன் எப்படி இருக்குது, ஒரு மாதிரி இன்ஸ்பெக்ஷன் மாதிரி தானே இது. ஒருத்தன் ஓட்டின்னு போயிட்டு வந்து ஃபீட்பேக் கொடுத்தான்னா மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அசோக் பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. சப்ஸ்கிரைபர் பேஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் ஏதாவது இருந்தால் போடுங்க. அதுக்குன்னு சும்மா கமெண்ட் போடணுன்னு சில பேர் வேணுன்ட்டு அந்த மாதிரி போடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி இல்லை நாங்கள். அதுக்கப்புறம் ஒருத்தனோட வயசு அதெல்லாம் கமெண்ட் பண்ணக்கூடாது. உனக்கு என்ன வந்தது? நீ 25 வயசாக இருந்தால் நான் 65 வயசில் ஓட்டுற மாதிரி ஓட்டான் பார்க்கலாம். அதெல்லாம் கமெண்ட் பண்ணுறான் சில பேர். அதெல்லாம் பண்ணக்கூடாது. அவன் வேலையை பார்த்துன்னு போகணும். வயசை பற்றியெல்லாம் கமெண்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு மரியாதை வேணும். அதனால் அந்த மாதிரி கமெண்ட்டுக்கெல்லாம் ரிப்ளை பண்ண மாட்டோம், ரிமூவ் பண்ணிவிடுவோம். அந்த கமெண்ட்டே ரிமூவ் பண்ணிடுவோம், அவ்வளோதான். முதல்ல வயசுக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கணும் எவனாக இருந்தாலும். நானும் என்னோட வயசானவனை மதிக்கணும். யங்ஸ்டர்ஸு பெரியவங்களை மதிக்கணும். விபத்து பகுதின்னு போட்டிருக்கான், கேர்ஃபுல்லாக போகணும்ல. அதுக்கெல்லாம் ஒரு காஷன் இல்லை. காஞ்சிபுரம் ரோடுங்க அது. என்ன கொரோனானால காஞ்சிபுரம் கோயிலுக்கு கூட போக முடியல, ஒன்றும் பண்ண முடியல. மக்கள் எல்லாம் அவதிப்படுறாங்க. பரவாயில்ல, கிளைமேட் வந்து அக்டோபர் கொஞ்சம் இப்போ ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆகணும். அக்டோபர் நவம்பரில் சென்னைக்கு தண்ணி அப்போ தான் கிடைக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அடுத்த வீடியோ ஏதாவது கொஞ்சம் ப்ராடக்ட்ஸு அந்த மாதிரி எதாவது போட ட்ரை பண்ணுறோம். முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு, நம்மளோட சப்ஸ்கிரைபரு, நம்ம வீடியோவை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்லது தான் கொடுக்கணுன்னு எதிர்பார்க்குறோம். என்ன பண்ணுறது?
மேக்ஸிமம் நல்லது கொடுக்குறோம். ஓகே, பை வியூவர்ஸ். இதுக்கப்புறம் நான் ரொம்ப பேச போகிறதில்ல, அதனால தான் பை சொல்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் 1 hour 1.5 hours சென்னை வந்துடும். பட் வீடியோ கண்டினியூ ஆகிட்டு இருக்கு பேட்டரியில். எக்கச்சக்க பாட் ஹோல்ஸ் ரோடில். என்ன நேஷ்னல் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு, மோடி சும்மா பேசுகிறார ஒழிய ஹைவேஸ் மினிஸ்டர் எங்கே இருக்கிறாரு? ஏன் 6 மாதமாக பூட்டி கிடந்ததில்ல? அப்போ பண்ணியிருக்கலாம்ல பாட் ஹோல்ஸ் எல்லாம். எப்படி போவான் பைக்காரன், 4 wheeler, சஸ்பென்ஷன்லாம் எகிரி போகும். நான் கூட ரைடிங் பேண்ட் எல்லாம் போட்டால் ரொம்ப வேத்து கொட்டும் அப்படிலாம் நினச்சேன். ஆனால் அருமையாக இருக்குங்க. என்ன மெட்டீரியலோ தெரில, அது ஒரு ஸ்வெட்டு கிடையாது, ஒன்று கிடையாது, கம்ஃபர்டபுளாக இருக்குது ரைடிங் பேண்ட். நான் கொஞ்சம் லார்ஜ் சைஸே வாங்கினேன். ஏன்னா என் சன் சொன்னான் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், வண்டியில் உட்காரும்போது கையை காலை தூக்கி எல்லாம் டர்ன்னு கிழிஞ்சுதுன்னா அர்த்தம் கிடையாது அப்படின்னு. அதுக்கு தான் பேக்கில் 3 அட்ஜஸ்டபிள் பட்டன்ஸ் கொடுத்துருக்கான் 3 லொக்கேஷனில். ஸோ ஹக் பண்ணிக்குது அப்படியே காலை. அது $293 kilometers. இன்னும் 60 கிலோமீட்டர், அவ்வளோதான். சென்னை 66, அதில் ஒரு 6 கழிக்கலாம். ஏன்னா செக்ரட்டேரியட் வரைக்கும் தான் மார்க்கிங். ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் மைல் கல் 6 போச்சுன்னா இன்னும் 60, கரெக்டாக 60ங்க. இன்னும் ஆறில் ஃப்ரண்ட் பிரேக்கு சூப்பராக இருக்குங்க. சும்மா 2 விரலால் பிடிச்சா நிற்குது அப்படியே. ஏதாவது பேசின்னு போகணும்ல நம்ம. பாருங்க 80ல் இருக்கேன், அப்படி கையை வச்சா சாயின்னு 60க்கு வருது. என்னோட சன்னு நல்ல டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட். அவன் தான் எனக்கு சொல்லி கொடுத்தான் எல்லாம். முன்னாடியெல்லாம் ஒரு கான்செப்ட், நாங்கள்லாம் ஒரு 20-30 வருஷம் முன்னாடி வண்டி ஓட்டும் போது ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிச்சா கீழே விழுந்துருவோம், பார்த்து கேர்ஃபுல்லாக அடிக்கணும், ரொம்ப ஸ்பீடில் போகும்போது அடிக்காத அப்படின்னு. அப்புறம் நான் என் சன்னுக்கிட்ட கேட்டேன், என்னடா இதெல்லாம் சொல்கிறாங்களே என்னது அதுன்னு, எந்த பிரேக்கை அடிக்கணும் வண்டியில். என் சன்னு சொன்னான், நீ வண்டியை கவனித்து பாரு, எந்த வீலுக்கு டபுள் டிஸ்க் கொடுத்துருக்கான்னு பாரு அப்படின்னா. எல்லோரும் கூர்ந்து கவனிக்கணும். பெரிய பெரிய வண்டிலாம் ஃப்ரண்ட் பிரேக்குக்கு தான் டபுள் டிஸ்க் கொடுப்பான், ரியருக்கு சிங்கிள் டிஸ்க் கொடுப்பான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரண்ட்டில் எதுக்கு பிரேக் கொடுத்துருக்கான்னு கேட்டான். ஓடுறதுக்கு தானே கொடுத்துருக்கான், இல்லை வேடிக்கை பார்க்கறதுக்கு அடி அப்படின்னா. நான் கேட்டேன், 100ல் போகும்போது கூட ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கலாமா அப்படின்னு. பிடி, 70% ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கணும், 30% பேக் பிரேக் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னான். அதெல்லாம் ஒரு யூஸ்ஃபுல் டிப்பு கொடுக்குறான், சொல்லி கொடுக்குறான்.
அதே மாதிரி எங்கள் ஹார்லே குரூப்பில் சுல்தான் அலின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் வந்து நான் ஃபஸ்ட்டு சேர்ந்த புதுசில் பாண்டிச்சேரியிலேருந்து வரும்போது நான் பாட்டு ஏதோ நடு ரோட்டில் வண்டி ஓட்டின்னு வந்துன்னு இருக்கேன், என் வீட்டு ரோடு மாதிரி. அவர் சொன்னார் என்கிட்ட, அசோக்குமார் சார் இப்படி ஓட்டாதீங்க, நீங்கள் நம்ம என்றைக்குமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 வீலர் அதுக்குன்னு ஒரேடியாக பள்ளத்துக்கு இறங்கிடாதீங்க, அந்த வெள்ளை கோடு பக்கத்தில் இருந்துக்கங்க, என்ன லைன் பிடிச்சி வாங்க அப்படின்னு எனக்காக அன்றைக்கி வந்து அவர் கற்றுக் கொடுத்த பாடத்தை நான் மறக்க மாட்டேங்க. எனக்காக அவர் பாண்டி டு சென்னை மகாபலிபுரம் வரைக்கும் ஸ்லோவாக ஓட்டினார். என்னோடய லைனில் என்னோடய கண்ணாடியில் நீங்கள் தெரியணும் அப்படின்னாரு. நீங்கள் அந்த மாதிரி போனீங்கன்னா மற்ற ஹைவே ரைடரோ காரண்ட்டேருந்தோ உங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது, அவன் பாட்டு ஓவர்டேக் பண்ணி போடுவோம் உங்களை. நீங்கள் போய் நடு ரைட் சைட் ட்ராக்கு இல்லை 3 லேனில் நடு ட்ராக்கு ஓவர்டேக் பண்ணும்போது தான் நீங்கள் அதுக்கு வரணும் அப்படின்னாரு. அந்த பாடத்தை நான் இன்னி வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏதோ போயின்ட்டுருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் கோ ரைடர்ஸோட யங்ஸ்டர்ஸு குரூப்பில் போனால் தான் 4 பேர் 4 சொல்லிக் கொடுப்பான் நமக்கு. ஏன்னா நம்ம அப்படி தான் கற்றுக்க முடியுமே ஒழிய நீங்கள் புஸ்தகத்தை படித்து வீடியோவை பார்த்து ஃபுல்லாக கற்றுக்க முடியாது. அவங்களாம் ரொம்ப வருஷமாக ஓட்டுறவங்க, ஹார்லேயில் 10 வருஷமாக ஓட்டுறாரு அவர். எக்கச்சக்க விஷயம் பார்த்துருக்காரு அவர். அவர்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லு. சும்மா ஹான் அடிச்சுன்னு இருக்கான் வந்து நோயின்னு. பாருங்க, ரைட் ட்ராக்ல இருந்தாலே பிரச்சனை தான், ஒயின்னு ஆன் அடிப்பான். எல்லாவனுக்கும் அவசரம். லெஃப்ட் ட்ராக்குக்கு வந்துட்டோன்னா நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம பாட்டு போய்க்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஷோல்டர் லைட்டாக கொஞ்சம் இப்போ தான் ஆரம்பிக்குது. கொஞ்சம் என்ன இருந்தாலும் 300 கிலோமீட்டர் வண்டி ஓட்டினா கொஞ்சம் என்ன வேலை செஞ்சோன்னா கூட ஃபிசிக்கலாக லைட்டாக பாடி பெயின் இருக்க தான் செய்யும். அந்த சைடில் வரான் பாருங்க, இதனால தான் வருது வேணா. ராங் சைடில் வரான், நம்மளோட சைடில் போக வேண்டிய சைடில் ஆப்போசிட் சைட்லேருந்து வரான். ஸ்ரீபெரும்புதூர்லாம் வந்தாச்சு. இந்த வண்டி அங்கேருந்து வந்து நிற்குது, இந்த ட்ரெய்லரு. இன்னும் கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளோ. காந்தி ஜெயந்தி மாதிரியே தெரில. லாக்டவுன் 9.0 எடப்பாடியோட ஃபேவரட் லாக்டவுனில் காந்தி ஜெயந்தி அன்றைக்கி இவ்வளோ கூட்டம்னா நம்ப முடியல. மக்கள்லாம் வெறுப்பில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். மக்கள் ரெட்புல் குடித்தது கொஞ்சம் நல்ல எனர்ஜி வந்தது. பேட்டெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க எங்கே.
சீக்வல். ராஜ்பவன் ரோடு, சர்தார் பட்டேல் ரோடு அங்கே. அதுக்கப்புறம் இது ராஜ்பவன் ரோடு. சிங்கார சென்னையில் எல்லாம் டெக்கரேஷன் நடக்குது. தட் இஸ் ஸ்மார்ட் சிட்டியில். இதில் எவ்வளோ கொள்ளாடிக்கிறாங்களோ தெரியலையே. ஏதாவது ஒன்று நல்லது பண்ணுறானா நாட்டுக்கு? இதெல்லாம் போட்டால் 6 மாதத்துலேயே பிடிங்கின்னு போகும். $357. ஏன்னா கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு 0.4 அந்த A to B மற்ற பங்கில் கால் பேசுகிறதுக்கு நுழைஞ்சது அதெல்லாம் சேர்ந்து ஒரு 500 மீட்டர் கூட போயிருக்குன்னு நினைக்கிறேன். அசோக் பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. கமெண்ட் எதாவது இருந்தால் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வீடு வரப்போகுது இப்போது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஒரு 358 கிலோமீட்டராக அவ்வளோ வந்துடுது. இன்றைக்கி 359 வந்துடும் போலக்க. ரைடு பெரிய இதுதான். அதில் நடுவில் ஒரு கால் பேசுகிறதுக்காக ஒரு 3/4 மணி நேரம் போயிடுச்சு. டைரக்டர் வந்து கொஞ்சம் கால் வரத்துக்கு லேட் ஆகிடுது. அதனால் ஒரு வாட்டி லாகின் பண்ணி கட் பண்ணி திரும்பி லாகின் பண்ணி ஒரு பெட்ரோல் பம்ப்லேருந்தே பேசியாச்சு. அட்டண்டன்ஸை போட்டாச்சு காலில். அதுக்குன்னு கால் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரைடிங்கை கேன்சல் பண்ணலை நாங்கள். அதுக்காக எதுக்கு ரைடிங் கேன்சல் பண்ணணும்? சென்னை வந்து சேர்ந்தாச்சு. அப்போ 360 கிலோமீட்டர் ஒன் ஸ்ட்ரெச் ரைடு முடிவுக்கு வரப்போகுது. வீட்டுக்குள்ளே என்டர் பண்ண போகிறேன். நம்ம பையன் வந்து வண்டி வச்சுட்டு போயிட்டான். இதோ அது அவர்கிட்ட சொல்லுப்பா, அவர் வந்து எடுப்பார். $359.4 கிலோமீட்டர் ரைடு முடிவுக்கு வந்தாச்சு. வந்து வீட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக வண்டியை நிறுத்தியாச்சு. ஓகே, பாய் ரைடு, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.